ஹை கைஸ், நான் தான் உங்க ஆனந்த் பேசுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சலூன் கடைக்கு போறோம். நமக்கு என்ன மாதிரியான ஏர் கட் வேணும், எப்படி கட் பண்ணணும் சொல்லி நமக்கு இஷ்டப்படி முடி வெட்டிக்கலாம். ஓகேங்களா? இதே கொஞ்சம் கேவலமாயிட்டா வீட்டுல வந்து அம்மா அப்பா திட்டுவாங்க, அது வந்து பேசிக்கு. ஓகேங்களா? ஆனா பட்டு ஒரு நாடு, அந்த நாட்டுல உள்ள அனைத்து மக்களும் பாத்தீங்கன்னா நீ இந்த மாதிரி தான் ஏர் கட் பண்ணணும், இந்த மாதிரி தான் நீ வீடியோ வெட்டணும், இதுதான் என் நாட்டோட ரூல்ஸ், நீ இப்படிதான் இருக்கணும். நீ குறிப்பா இந்த மாதிரி பல கிரேசியான ரூல்ஸ் போட்டிருக்கிற நார்த் கொரியா. எஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்த் கொரியாவோட கடுமையான சட்டங்கள், அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். நார்த் கொரியாவோட தலைவர் இந்த கிங் ஜான் பாத்தீங்கன்னா சர்வதிகாரியா இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கீழ்த்தனமான ஒரு சட்டங்கள் உள்ள கடைபிடிக்கிற நாடு. பட் அந்த நாட்டோட ரூல்ஸ் தான் நீங்க வீடியோல பேச போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே. ஓகே கைஸ், வாங்க மட்டும் வீடியோக்குள்ள போலாம். அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி சட்ட திட்டங்கள் இருக்குன்னா, பேசிக்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாட்டிலையுமே சட்ட திட்டங்கள் வந்து இருக்கதான் செய்யும். எதுக்காக அப்படின்னா, ஒரு சட்டத்தை வந்து அமல்படுத்தினா செய்யற தப்பு வந்து குறையும், குற்றம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தண்டனை அதிகமாக்கப்பட்ட குற்றங்கள் குறையினால தடுங்க. பட் அந்த நாட்டுல வந்து சட்ட திட்டங்களை வந்து முழுக்க எதுக்கு வச்சிருக்கான்னு பார்த்தா, தன்னுடைய நாட்டு மக்கள் தன்னை எடுத்து கேள்வி கேட்டக்கூடாது, தான் அரசாங்கத்துக்கு கீழே தான் இருக்கணும், தன்னுடைய நாட்டு மக்கள் நான் தான் கடவுள், நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு தன்னுடைய மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு தலைவருக்கு கீழே வச்சிருக்க நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நார்த் கொரியா தான். இன்னைக்கு அந்த நாட்டோட ஒரு கேவலமான சட்டங்களை வந்து பார்க்குறோம். அந்த சட்டத்திட்டங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அட கடவுளை, இந்தியாவில் பிறந்ததுக்கு போதுனா சாமின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா கிரேசியா தோணும். அப்படி என்னென்ன சட்ட திட்டங்கள் இங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோல என்ட்ரிலே சொல்லியிருப்பேன், முடி வெட்டுறதுக்கு கூட ரூல்ஸ் போட்டிருக்காங்க கைஸ். ஓகேங்களா? முடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாய்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 14 வகையான ஏர் கட்ஸ் தான் இருக்கு. கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18. இதுக்குள்ள நீங்க என்னென்ன உங்களுக்கு வேணுமோ அதுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏர் கட் பண்ணிக்கணும். அதையும் மீறி நீங்க எந்த வகையான ஏர் கட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ். அதையும் மீறி நீங்க ஏர் கட் ஏதாவது பண்ணீங்கன்னா குறிப்பா யாரும் வெட்ட மாட்டாங்க, பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அடுத்து வந்து என்ன சட்டங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராணுவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பழமையான ஒரு ராணுவம் சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ், அதாவது வந்து இந்த பாய்ஸுக்கு நிகரா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு உமன் சோல்ஜர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு மொத்த கண்ட்ரிலே பாத்தீங்கன்னா 6வது இடமோ 7வது அந்த நாட்டோட ராணுவம் மட்டும் இருக்குன்னா பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ராணுவங்க. ராணுவ படத்துல அந்த நாட்டை வந்து அடிச்சுக்கிறதே வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதே மாதிரி அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு நாடும் அந்த நாடை வந்து கைப்பற்றவே கூடாது. அப்படி என்ன ஏன் அப்படிங்க அவ்வளவு ராணுவ படம்னா, அந்த நாட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ராணுவத்தை வந்து ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ எதுக்கியா, நீ வந்து ராணுவத்துக்கு வந்து தான் ஆகணும், உனக்கான ட்ரைனிங் உனக்கானது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட கவர்மெண்ட்டே கொடுத்து தன்னோட நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ராணுவ படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். இவ்வளவு ராணுவ பலத்தை வச்சு என்ன பண்ணணும்னா முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்க மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுமைப்படுத்துறதுக்கு, ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டாலே பிடிச்சி ஜெயில போடுறதுக்கு இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ரூல்ஸ். குறிப்பா பார்த்தீங்கன்னா இவ்வளோ அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சாப்பாடு இருக்காது, ஒரு சாப்பாடு இருக்காது, ஒரு வசதியான நாடான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே கிடையாது. அவ்வளவு ராணுவத்தை அப்படி இருந்துமே ராணுவத்தை ஒர்க் பண்ணி தான் ஆகணும், உனக்கு இதுதான் ரூல்ஸ், இதுதான் பண்ணணும், இவ்வளவு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு கடுமையான சட்டத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியால இருக்கு. அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நார்த் கொரியால வந்து ஃப்ரீ டைம், இப்போ நமக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டைம் கிடைக்கும். அந்த ஃப்ரீ டைத்துல வந்து நம்ம வேலைக்கு போனா படுக்கலாம், எக்ஸெட்ரா இந்த மாதிரி என்ன வேணும் பண்ணலாம். பட் அந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 6 நாள் கம்பல்சரி ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஒரு நாள் லீவான்னு கேட்டீங்கன்னா அதுவும் அந்த நாட்டுக்காக வந்து நீங்க ஒர்க் பண்ணணும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இப்போ நமக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாமி இருக்கு. ஓகேங்களா? கிறிஸ்டினா, இயேசு, முஸ்லீம்னா ஒவ்வொருத்தர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை வந்து கடவுளா வந்து வழிபட்டு இருப்பாங்க. குறிப்பா வந்து சாமி நம்பிக்கை இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க. பட் அந்த நாட்டுல யாருக்கிட்ட போய் கேட்டாலும் கடவுள் யாருன்னா அந்த நாட்டோட சர்வதிகாரி கிங் ஜான் தான் சொல்லுவாங்கன்னா பாருங்களேன், ரொம்ப கிரேசியா இருக்குல்ல. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டிலோட மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் அப்படின்னா என்ன, அந்த கேள்விக்கான பதிலே சுத்தமா தெரியாது. அதுக்கு ரீசன் அந்த நாட்டில் இருக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கடவுளா பாக்குறது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட சர்வதிகாரி தான். குறிப்பா பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் அந்த நாட்டோட தலைவருடைய போட்டோஸ் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு ரோட்ல போகும்போதும் போது சரி, ஒரு ரோட்ல போறோம் அந்த நாட்டோட தலைவரோட சிலையை வந்து பாத்தீங்கன்னா அங்கெங்கே வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த ஒரு மக்கள் போகும்போது கொஞ்சம் தலையை குனிஞ்சிட்டு தான் போகணுமா, மரியாதை கொடுக்கணுமா, அப்படியே மீறிட்டா கூட தண்டனை, ஜெயில போட்டுறாங்க. யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட தலைவரோட சிலையை வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறத ஃபுல்லா எடுத்துக்கலாம், ஜூம் பண்ணியோ தலையை மட்டும் எடுக்கக்கூடாது. அடுத்து வந்து அங்கங்கே கேமரா இருக்கும், அந்த கேமரால முன்னாடிலாம் போய் தலைவரோட சிலை, போஸ்ட், கட் அவுட் எது அடிச்சாலும் பாத்தீங்கன்னா பணிவாகவும் இப்படி வணங்கிட்டு தான் போவாங்களா. அதே மாதிரி கொஞ்சம் சிரிச்சா கூட அதுக்கு மிக கடுமையான தண்டனையா. இது வந்து எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு கேவலமான சட்டம் கைஸ். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா
ஒரு உமன்ஸ் படையா இருக்கட்டும், தனக்கு தேவையான விஷயத்தை பண்றதுக்காகவும், குறிப்பா அந்த நாட்டோட தலைவர் வந்து கிங் சொன்னது தெரியுமா, அவர் என்னன்னா தனக்கு தேவையான ஒரு அந்தப்புறம் இந்த மாதிரி பல விஷயங்களை பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல உமன்ஸ் படை, ராணுவ படைன்னு சொல்லிட்டு தனக்கு ஒரு அந்தப்புறம் மாதிரி கிரியேட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேவலமான விஷயத்தை வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. இது சில ரூமராகவும் வதந்தியாகவும் பல விஷயங்கள் பட இதுல வந்து பேசுறாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல வந்து பல விஷயங்கள் வந்து வெளியே வர்றதே கிடையாது. என்னன்னா அந்த நாட்டுல அவ்வளவு சீக்கிரமா ஒரு டிவியோ நியூஸோ எதுவுமே பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல இருந்து ஒரு விஷயத்தை கவர் பண்ணிட்டு வெளியே வந்து வெளியிடுறது சுத்தமா தடை. மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல இருந்து யாரும் அவ்வளவு சீக்கிரம் வெளியே போயிட முடியாது. வெளியேனா மற்ற நாட்டுக்கு போயிட முடியாது, படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வேலை இல்லை எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வெளியே போக முடியாது. போருக்கு வந்து நாட்டுல பர்மிஷனே கிடையாது. குறிப்பா பாத்தீங்கன்னா நாட்டுல தப்பிச்சு போறது பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு இணையா பாத்தீங்கன்னா தண்டனை கொடுக்குறாங்க. அவ்வளவு இது. குறிப்பா நம்ம டூரிஸ்ட் எல்லாம் போனோம்னா ஒரு சிலது அது ஒரு சில ரூல்ஸ் இருக்கு, போகலாம். அவங்க சொல்ற இடத்துல சொல்ற கைடன்ஸ் அதை ரூல்ஸ் பண்ணி அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணி அங்கதான் போகணும். எல்லா இடமும் போயிடவே முடியாது. அப்படியே போயிட்டு ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட யாரா இருந்தாலுமே பார்க்க மாட்டாங்க, பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் அமெரிக்கால இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போய் அந்த நாட்டோட தலைவரோட இது பார்த்து கொஞ்சம் இது பண்றதுனால பாத்தீங்கன்னா கேமரால பார்த்து பிடிச்சி ஜெயில போட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அமெரிக்காவே போராடி தான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல இருந்து அந்த பையனை மீட்க முடிஞ்சிச்சு. பட் மீட்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பையனோட உடல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, போகும்போது ஒரு யூத்தா போயிட்டு வரும்போது ஒரு கோமா டேஜ்ல போய் வந்துதான் இருந்திருக்கு. கடைசியா வந்து ஒரு 15 நாளே பாத்தீங்கன்னா டெத், அந்த பையன் வந்து இறந்துட்டான். இதுக்கான விடையை வந்து நார்த் கொரியாவோட வந்து அமெரிக்கா பல முறை கேட்டிருக்கு. கேட்டதுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்சரும் எதுவுமே பண்ணல. என் நாடு இதுதான் என் சட்டம், இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன் அந்த நாட்டை வந்து அவ்வளவு சீக்கிரம் போர் பண்ணியோ எது பண்ணி வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோல பேசுறேன். இப்போ வந்து நாட்டில் இருக்கிற ஒரு சட்ட திட்டங்களை மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன். அடுத்த சட்டம் பாத்தீங்கன்னா ஜூலை 8, அடுத்து வந்து டிசம்பர் 17. இந்த 2 தேதியில வந்து நீங்க பிறந்திருந்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். உங்க பிறந்த நாளைக்கு கூட நீங்க வந்து அழுதுதே ஆகணும். ஒரு துக்கம், ஒரு இறந்த நாளுக்கு எப்படி விசாரிப்போம் துக்கம், அந்த மாதிரி தான் விசாரிச்சாகணும். ரீசன் என்ன அப்படி கேட்டீங்கன்னா, அந்த 2 டேட்ல பாத்தீங்கன்னா அந்த கிங்கோட அப்பா அண்ட் தாத்தா அவங்க 2 பேருமே இறந்த நாள். அந்த நாள்ல யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதே பண்ணக்கூடாது. குறிப்பா பிறந்த நாளோ கேக் வெட்டுறதோ எந்த ஒரு பென்ஷன் செலிப்ரேட் எதுவுமே பண்ணக்கூடாது. குறிப்பா அந்த நாட்டில் பிறந்த நாளே இருந்தாலும் சரி, எதுவுமே மெயினா வந்து பாத்தீங்கன்னா நாட்டில் வந்து அந்த டேட்ல வந்து எதுவுமே வைக்க மாட்டாங்க. ஒரு நல்ல விஷயங்கள் எதுவுமே வைக்க மாட்டாங்க. தப்பி தவறி நீங்க பிறந்துட்டீங்க அப்படின்னா பிறந்த நாளைக்கு கூட பாத்தீங்கன்னா அழுதுட்டு தான் ஆகணும். எந்த ஒருமே மறந்துக்கூடாது. அவ்வளவு ஒரு இது. ஏன்னா அந்த தலைவர்களுடைய இறந்த நாளை வந்து பாத்தீங்கன்னா மொத்த நாடே பாத்தீங்கன்னா துக்கு அனுசரிக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. மெயினா ரீசனே அந்த நாட்டை பத்தி வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து புரிதல் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மெயினான அந்த டிவி ஷோ, இப்ப நம்மளாம் இருக்கோம், நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம், எவ்வளவு யூஸ் பண்றோம். நம்ம இங்க இருந்துகிட்டே பாத்தீங்கன்னா மொபைல் வந்து வேற ஒரு நாட்டுல நடக்கிற விஷயத்த வந்து பார்க்க முடியுது. அந்த நாடு இந்த நாடுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பார்க்க முடியுது. கூகுள்ல சர்ச் பண்ண முடியுது. சில நம்ம நாட்டோட மூவிஸை தவிர்த்து வேற லாங்குவேஜ், வேற மூவிஸ், அந்த நாட்டோட கலாச்சாரம், இங்க இருந்துகிட்டே நம்ம அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து பண்ண முடியுது. பட் அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டிவி சேனல் தான் இருக்கு. இந்த 3 டிவி சேனல்லே பாத்தீங்கன்னா அவங்க நாட்டோட விளம்பரத்தை தான் போடுவாங்க, அவங்க தலைவரோட பத்தி தான் பேசுவாங்க, அந்த நாட்டோட அருமை பெருமையை தான் பத்தி வந்து பேசி ஃபுல்லா அவங்களுக்கே வந்து சாதகமா பண்ற நாடுன்னா அதுதான். அதையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா வேற வெளி உலகத்துக்கான தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நாட்டுல கூகுள் நெட்ல இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா இருக்கும், சம்மோன் இருக்கும். பட் வெளியே எதுவுமே சர்ச் பண்ண முடியாது. குறிப்பா அந்த நாட்டுக்குள்ள சர்ச் பண்ணிக்கலாம். அந்த நாட்டுக்கு அகைன்ஸ்டா எதை சர்ச் பண்ணாலும் வரவே வராது. ஃபுல்லா வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. வேற திருட்டுத்தனமா ஒரு வெப் சீரிஸோ ஒரு சீரியல், மிஞ்சி போன ஒரு சீரியல், ஒரு அமெரிக்கால ஒளிபரப்புற ஒரு சீரியலை திருட்டுத்தனமா பார்த்துட்டா கூட அதுவே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குற்றமா கருதி புடிச்சு ஜெயில போட்டுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது என்ன தோணுது, அப்பா நம்ம இந்தியாவில் பிறந்ததுக்கு எவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இந்த நாட்டில் இருந்துட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா குறை சொல்றது, இது சரியில்லை, தலைவர் சரியில்லை, அது சரியில்லை, எக்ஸெட்ரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கைஸ், ஓகேங்களா. பட் ஒவ்வொருத்தவங்க வழியும் அங்கெங்கேயும் போய் இருந்தா மட்டும் தான் அவனோட வலியும் வேதனையும் கண்டிப்பா எல்லாத்துக்குமே புரியும். இப்போ சொல்லுங்க, நீங்க அந்த நாட்டுல அவ்வளவா மக்களுக்கு விழிப்புணர்வே கிடையாது. குறிப்பா சுதந்திரம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. போயிட்டு வந்து சுதந்திரம் பார்த்திருக்கேன், அங்கே பார்த்திருக்கேன், எதை கேட்டாலும் பாத்தீங்கன்னா அவ்வளவா வந்து பாத்தீங்கன்னா தெரியவே தெரியுது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டோட கடவுள், தெய்வம் எக்ஸெட்ரா எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட தலைவர் மட்டும்தாங்க. குறிப்பா அந்த நாட்டோட தலைவரோட டெத் அன்னைக்கு ஊர்வலத்துல கூட யாரெல்லாம் கலந்துக்கலையோ அவங்கள முதற்கொண்டு ஜெயில பிடிச்சாங்க. இதோட இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ ஒரு சின்னதா தப்பு பண்ணிட்டோம்னு வைங்களேன், அது எந்த தப்பா இருக்கட்டும், திருத்தமா வேற சீரியல பாக்குறதா இருக்கட்டும், இல்ல தலைவரோட மூஞ்சியை பார்த்துட்டு சிரிக்கிறதா இருக்கட்டும், ஏன் நாட்டுல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ண சுட்டே கொண்டுருவானுங்க, அது வேற விஷயம். வேற ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள மட்டும் தண்டிக்க மாட்டாங்க. இப்ப நான் தப்பு பண்ணிட்டேன் நம்ம நாட்டுல என்னையே தான் பிடிச்சி ஜெயில போடுவாங்க, எனக்கான தண்டனை எனக்கு தான் கொடுப்பாங்க. பட் அந்த நாட்டுல அவங்கள சேர்ந்த ஃபேமிலி, அது பெரியவங்களா இருக்கட்டும் சின்ன குழந்தையா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பார்க்க முடியாது, எல்லாத்தையும் பிடிச்சி பாத்தீங்கன்னா ஜெயில போடுறாங்க.
இது என்ன நியாயம் சத்தியமான புரியல கைஸ். அவங்க தப்பு பண்றது ஃபேமிலியே புடிச்சு பாத்தீங்கன்னா சித்திரவதை பண்றாங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த நாட்டுல இருந்து ஒரு பெண்மணி வந்து தப்பிச்சு சீனாக்கோ எங்கேயோ போயிட்டாங்க. பட் அந்த நாட்டுல இருந்து தப்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீனாக்குலாம் போனீங்கன்னா திரும்பவும் பாத்தீங்கன்னா உங்களை அந்த நாட்டுல இருந்து தள்ள பார்ப்பாங்க. நீங்க வந்து சவுத் கொரியாவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு சேஃப் ஆகும். ஏன்னா அந்த நாட்டுல இந்த நாட்டுல இருந்து யார் வந்தாலும் நாங்க வந்து குடியுரிமை தரோம், எங்க நாட்டுல வந்து மக்களை நாங்க காப்பாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடு வந்திருக்காங்க. மக்கள் முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா அவ்வளவா விழிப்புணர்வோ எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அந்த நாட்டை தவிர்த்து வேற எந்த ஒரு நாடோ பத்திய அறியிருக்கான எந்த ஆப்ஷனுமே அந்த நாட்டோட மக்களுக்கு அவ்வளவா ஆப்ஷனே கிடைக்கல. இதுதான் உண்மை. ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், இவ்வளவு ஒரு மக்களை கொடுமைப்படுத்துறாங்களே, அப்போ வந்து மற்ற நாட்டுலாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா, மற்ற நாட்டுலாம் போர் போட மாட்டாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இதுக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் லிட் பண்ணுங்க. கண்டிப்பா அதே கமெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நல்ல வியூஸ் போயிருந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்த வீடியோ நான் அதை பத்தி நான் பேசுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ரெகுலரா பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் வரும். கண்டிப்பா இந்த வீடியோக்கு எவ்வளவு